வெளிப்படுத்தல் விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க கர்த்தாவே, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். முதலாவது முறையாக எதுக்காக வந்தார் இந்த பூமிக்கு? பாவிகளை ரட்சிக்க முதலாவது முறையாக கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நம்ம அவருடைய இரத்தத்தை சிந்தி, கல்வாரி சிலுவையில இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். அவர் மரித்து மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தவராக அவர் மேகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ராஜ்யத்துல, பரலோக ராஜ்யத்தில் அவர் இருக்கிறார். இரண்டாவது முறையாக எதுக்காக வருவார்? பாவிகளை ரட்சிக்க வரமாட்டார், ஏற்கனவே வந்து விட்டார். இரண்டாவது முறையாக இயேசு கிறிஸ்துவின் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை, உண்மை உத்தமமாக அன்பாக அவருடைய கட்டளைகளின்படி ஜீவிக்கிற ஜனங்களை, பரிசுத்தம் உள்ள ஜனங்களை, சிந்தையில் சுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்கும்படியாக தான் இரண்டாவது முறையாக மத்திய ஆகாயத்துல வெளிப்பட போகிறார். நாம் தான் என்ன செய்யணும்? எதிர்கொண்டு போகணும். அதுக்கேற்ற மறுரூபத்தின் சரீரத்தை நாம் அடைந்து கொள்ள இந்த கடைசி நாட்களில் நாம் இந்த விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய கிரியைகள் பாருங்க, ஒரு பரிசுத்தம் உள்ளதாகவே காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனவனுக்கு இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு அளிக்கும் பலன் இயேசுவோடு கூட வருகிறது. நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? சுவிசேஷம் சொல்லுவதில் நம்முடைய கிரியைகள் அதிகமாய் இருக்க வேண்டும். பாருங்க, கிரியை செய்வதில் நாம் நாம் சோர்ந்து போகாமல் நாம் செய்கிறோமா? நம்முடைய கிரியைகள் நல்லவைகளாக காணப்படுகிறதா? நாம் தீமை செய்ய நாம் கிரியை செய்யக்கூடாதா? பாருங்க, நம்முடைய கிரியை நல்லவைகளாகவே காணப்பட வேண்டும். நல்ல கிரியை செய்கிற ஜனங்களை சேர்க்கும்படியாகவே இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை சேர்க்கவே அவர் சீக்கிரம் வரப்போகிறார். என் ஜனமே, இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவருடைய வருகை எந்த நேரம் என்று நாம் சொல்ல முடியாது. இந்த கடைசி காலத்து வந்திருக்கிற நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாகவே நாம் காணப்பட வேண்டும். அவர் எந்த நேரத்திலும் வரலாம், எந்த வேளையிலும் வரலாம். நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய கிரியைகளை ஆண்டவர் பார்க்கிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப நாம் கிரியை செய்கிறவர்களாக இருக்கணும். அவர் சிந்தையில் சுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்க அவர் சீக்கிரம் வரப்போகிறார். பரிசுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்க முடியாகவே அவர் சீக்கிரம் வரப்போகிறார். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிற ஜனங்களை சேர்க்கும்படியாகவே அவர் சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி காலம் செல்லாது, இனி காலம் இல்லை. இதுவே அனுக்கிரக காலம், இதுவே கிருபையின் காலம். இன்றே நாம் மனம் திரும்புவோமாக, தேவனுடைய திருவசனத்துக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிற நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவ சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேணும். குடும்பத்துல சமாதானம் உடையவர்களாக நாம் காணப்பட வேணும். இதுதான் தேவன் வாஞ்சிக்கிறார். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் முடிவு எப்படிப்பட்டதா இருக்கா? முடிவு சமீபமா இருக்கிறது. ஆகையால் நாம் தெளிந்த புத்தியாயிருந்து ஜெபம் பண்ணுவதில் நாம் தரித்திருக்க வேண்டும். இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறதா நாம் அதிகமாக நாம் ஜெபிக்க வேணும். இந்த கால வேளை நாம் ஜெபித்த காலைல எழுந்து அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணினேன், ஒரு அதிகாரத்தை நான் வாசித்தேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க பாப்போம். யாரும் இல்ல பாருங்க. அதிகாலை எழுந்து நீங்க ஜெபிக்க வேணும். நீங்க கவனிக்கணும். பறவைகளை பாருங்க, பறவைகள் அதிகாலை ஏன் அது நல்லா தூங்க கூடாதா? அதிகாலையில தேவனை நோக்கி துதிக்குது பாருங்க. அதுக்கு ஆகாரம் ஆண்டவர் தான் தருவார் பறவைகளுக்கு. சேவல் பாருங்க அதிகாலையில 5 மணி 4 மணிக்கு நம்மளுக்கு முந்திடுறது. அப்ப பறவைகளே அப்படி இருக்கு. நம்ம என்ன செய்யணும்? அதிகாலையிலே தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். இப்படி கூப்பிடும் பொழுது நம் குடும்பத்துக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவார். ஜெபிக்கிற குடும்பமாக, வேதம் வாசிக்கிற ஜனங்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தாய் தகப்பா முதலாவது வேதத்தை வாசித்து ஜெபத்துல இருந்தா தான் உங்களை பிள்ளைய பார்த்து பின்பற்றுங்க. அப்ப ஜெபந்தான் நம்முடைய தேவ ஜனத்தின் ஆயுதமா இருக்கு. அதுதான் நம்ம இந்த கடைசி காலத்துல பாதுகாப்பு. தேவனோடு எப்படி நாம் பேச முடியுமா? ஜெபத்தின் மூலமாக, விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய பாருங்க விண்ணப்பங்களை என்ன செய்யுங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தணும். அப்ப ஜெபம் இந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியம். நம்முடைய கிரியைகள் ஜெபத்தின் மூலமாக இருக்கணும். மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாகவே இருக்கணும். நம்முடைய கிரியைகளின்படிதான் அவரோட வருது பாருங்க. அப்ப நம்முடைய மற்றவங்க அநியாயம் செய்கிறவ என்ன அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவ என்ன பரிசுத்தம் ஆகட்டும் பாருங்க. மற்ற யாரையும் நீ பார்க்காத, என்னை நோக்கி நீ வா, என்னை நோக்கி நீ பார்த்து என் பாதையில ஓடு என்று ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க நம்முடைய ஜெபம் ஜெபம் இருந்தால் வெற்றி ஜெயம் நிச்சயம் இருக்கும். ஜெபந்தான் நமக்கு ஜெயத்தை உண்டு பண்ணும். ஜெபந்தாம் நம்மை பரலோகத்துக்கு கூட்டி சேர்க்கும். ஜெபந்தாம் நினைத்ததை சாதிக்கும். பாருங்க, ஜெபம் சாத்தானை குறைத்து விடும். நீ ஜெபிக்க ஜெபிக்க உனக்குள்ள பற்றி எரியும் அனல். பாருங்க, கர்த்தருடைய அக்கினி உனக்குள்ள பற்றி எரியும் போது எல்லா சத்துருக்களின் கிரியைகளை அகற்றிவிட நீ ஜெபிக்கத்தான் வேண்டும். ஜெப சிந்தையோடு ஜெப வாஞ்சையோடு நீ காணப்பட வேண்டும். ஜெபந்தாம் சாத்தானை துரத்து விடும். ஜெபம் தேசத்தை பாதுகாக்கும். ஜெபந்தாம் சபையை உயிர்ப்பிக்கும். திருச்சபைகள்ல ஜெபம் இருந்தா தான் பாருங்க அநேக ஆத்துமாக்கள் வரும். ஜெபம் முக்கியம். குடும்பங்களிலும் சரி, தேசத்திலும் திருச்சபைகளிலும் ஜெபம் முக்கியம். ஜெபந்தாம் ஜெயத்தை உண்டாக்கும். ஜெபந்தாம் பரிந்து பேசும். ஜெபம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஜெபந்தாம் நம் குடும்பத்தை பாதுகாக்கும். ஜெபந்தாம் நன்மையை உருவாக்கும். விசுவாசம் உள்ள ஜெபந்தான் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறதா நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? வார வாரம் நம்ம வாரம் பாருங்க, வார வாரம் இந்த வாரம் வந்தது நிமித்தம் என்ன ஆசீர்வாதம், என்ன நன்மைகள். இங்க ஒரு லட்சியத்தோடு நீங்க வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற எதுனா நம்ம கடையில பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் பாருங்க, தேவ ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. எந்த கடையிலையும் நமக்கு பாதுகாப்பு, எனக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு ஆயுசு வருஷம் கூட்டி தாங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. எல்லாம் நம்மளை உண்டாக்கின கரத்துல இருக்கு. அதனாலதான் 6 நாளும் வேலை செய்வாயாக, 7வது நாள் ஓய்வு இருப்பாயாக. ஓய்வு நாள் பரிசுத்தமான நாளில நாம் வர வேண்டும். தேவனை ஆராதிக்க வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபந்தான் ஒரு தேவ ஜனத்தின் ஆயுதமாய் இருக்கிறது. ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது. என் ஜனமே,
நாம் ஜெபத்தில் நித்தமும் நிலைத்திருக்க வேண்டும். விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உனக்காக கிரியை செய்வார். உன்னுடைய கிரியை எப்படிப்பட்டதாக இந்த கால வேளையில் இருக்கிறது? தேவையில்லாதபடி நீ ஜீவனை கொடுத்து மற்றபடி சண்டை போடுவதும் வீணான வார்த்தைகளை பேசுவதும், நீ இந்த வார்த்தை பேசுற நிமித்தம் உனக்கு பலன் என்ன? இதோ இயேசு சீக்கிரம் அவர் வரப்போகிறார். உன்னுடைய கிரிகளின்படிதான் உனக்கு பலன், பிரதிபலன் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீ தேவ சமூகத்தில் நீ ஜெபித்தால் நீ கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தை நிச்சயமாக அவர் தருவார். துதிப்பதுல ஜெபிப்பதுல நீ ஒரு மனதோடு நீ ஜெபிக்கணும். கொடுப்பதுல ஒரு மனம், தேவ வார்த்தையை கவனிப்பதில் ஒரு மனம். நாம் விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். நாம் ஊக்கத்துடன் ஜெபிக்க வேண்டும். கருத்துடன் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? கருத்துடன் இருக்கணுமா? நம்முடைய ஜெபம் கருத்துடன் நிறுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். அவர் இரக்கத்தின் தேவனாயிருக்கிறார். அவர் அதிசயமான தேவன். அவர் அற்புதமான தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? விசுவாசிக்கிறவர்கள் 3 அல்லேலூயா போடுங்க தொடர்ந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஏறுகின்ற அக்கினிக்கும் ராஜா. கரங்களை தட்டி எல்லாத்துக்கும் கரங்களை தட்டி பாருங்க. சத்தத்தை உயர்த்தி நின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டான். கலங்காமல் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம். கரங்களை தட்டி உற்சாகத்துடன் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எந்த வேளை ஜெயத்தை கட்டளையிடுவீராக. என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்கிறவரே. விடுவிக்கிறவர் ஒவ்வொருவரையும் விட்டுவையும் இந்த வார்த்தைகள் தொடுவதாக. விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகள் ஜெயமாய் இருக்கட்டும். நம்முடைய கிரியைகள் வேதத்தை வாசித்து அதை கடைபிடிக்கிறதாக காணப்படட்டும். நம்முடைய கிரியைகள் இயேசுவின் வழியில் செல்வதாகவே காணப்படட்டும். இயேசு ஒரு நாள் வரப்போகிறார். அது எந்த நாள் என்று அறிவிக்கப்படல. இதோ நான் சீக்கிரமா வருவேன், திருடன் வருகிற விதமாக வருவேன், நீ எப்பொழுது நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் நாம் உயிரோடு நம்முடைய ஜீவன் சரீரத்தில் இருக்கும் நாள் வரை நீ மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிப்பாயாக. நீ பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லு. உன்னுடைய கிரியைகள் இப்படிதான் காணப்பட வேண்டும். 1 பேதுரு 4வது அதிகாரம்
1 பேதுரு 4வது அதிகாரம் 17, 18 இந்த வசனத்தை வாசிக்கும் போது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? எங்க வருமா நியாய தீர்ப்பு? தேவனுடைய வீட்டிலே. நல்லா கவனிக்கணும். முதலாவது நமக்கு தான் நியாய தீர்ப்பு. முதலாவது எனக்கு, இரண்டாவது விசுவாசிகளுக்கு, முதலாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு. அந்த பூமியில உன்னை உண்டாக்குனேன், இந்த பூமியில எத்தனை வருஷம் இருந்த, எனக்காக நீ என்ன செய்த, உன் கிரியைகள் என்ன, சொல் மகனே, சொல் மகளே. ஆண்டவர் கேட்பார். நம்ம கரங்களை கட்டி என்ன செய்யணும்? அந்த வாத்தியாரு கூட இப்ப பயப்பட மாட்டாங்க. சர்வ வல்லமையில தேவன், அவருக்கு முன்பாக நாம் பதில் சொல்லணும். பாருங்க, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால், தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவர்களுடைய முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், நீதிமானே ரட்சிக்கப்பட மாட்டேங்கிற அதே அரிதானால், பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? பாத்தீங்களா? பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ராஜாதி ராஜா கரத்தை அசைத்து பேர் சொல்லி கூப்பிடுவார். கூப்பிடும் போது என்ன செய்யணும்? அவருடைய சத்தம் நம் செவிகளில கேட்கணும். ஐயோ, என் பேரை அவர் சொல்லலையே, சொல்லலன்னா நம்ம என்ன, ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பேர் எழுதப்படலைன்னு அர்த்தம். நீ முதலாவது முழுக்கு ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உன் பாவங்களை அறிக்கை செய்து, பழைய மனுஷன் தண்ணீரோடு தண்ணி செத்து போயிடணும். தண்ணீருக்கு மேலா ஞானஸ்தானத்தின் மூலமாய் நீ அது தண்ணீர்ல மூழ்கி மேல வரும்போது கிறிஸ்துவை நீ தரித்து கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் என்பது தேவனுக்கும் நமக்கும் ஒரு உடன்படிக்கையா இருக்கு. ஆண்டவரே, பழைய சுபாவம் என்னில் இருக்காது. நான் கெட்ட வார்த்தை என்னில் இருக்க அநேக பாவங்கள் இருந்தது, எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன்? அடக்கம் பண்ணிட்டேன் தண்ணீர்ல. ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க மன்னிச்சிட்டீங்க, இனிமே செய்ய மாட்டேன், நீங்க எனக்குள்ள வாங்க. அதே உடன்படிக்கை கிறிஸ்துவுக்கும் நமக்கும். அப்ப மனம் திரும்பி நாம் எடுக்கிறோம். முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று அவருடைய வழியில உண்மையா ஜீவிக்கிறவருடைய பேர் தான் எங்க இருக்கும்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். என் ஜனமே, இந்த கால வேளையில நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாகவே இருக்கிறது. 1 யோவான் 12வது அதிகாரம், யோவான் 12வது அதிகாரம் 48வது வசனத்துல பார்க்கிறோம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே, யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நீ மனம் திரும்பலனா இப்பொழுது ஆண்டவர் பேசுகிறார். நீ கேட்டுக்கொண்ட வசனமே உன்னை நியாயம் தீர்க்கும். இந்த வார்த்தை உயிர் உள்ளது. நீ உயிரோடு நீ விசுவாசித்தா, நீ விசுவாசிக்கிற விசுவாசத்துலதான் உயிர் பாருங்க உண்டாகும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப நீ ஜெபிக்கிற ஜெபத்துல உயிர் உண்டாகணும். நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன்னை தாழ்த்தி நீ ஜெபிக்கணும். இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தருவார். உயிர் இருந்தா தான் அதுக்கு பயன். பாருங்க, உயிர் இல்லாதது செத்தது. அப்ப செத்த சரீரம் உயிர் அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய ஜெபம் உயிர் உள்ளதாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கடைசி நாட்களில் அவர் வசனமே அவனை நியாயம் தீர்க்கும். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36 பார்க்கிறோம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று, நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசுவே சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பாருங்க சொல்றாரு, நாம் வீணான வார்த்தைகள் ஒன்றும் பேசக்கூடாது. நாம் பேசுகிற வார்த்தைகள் பரிசுத்தமான வார்த்தைகளாய், சமாதானத்தின் வார்த்தைகளாய், உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாய், நல்ல வார்த்தைகளாய் நாம் பேச வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பாருங்க தேவனுக்கு முன்பாக கணக்கு தர வேண்டும். கணக்கு நிச்சயமாக தர வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தைகளை நாம்
நிதானித்து அறிந்து நிதானமாய் பொறுமையுடன் பேச வேண்டும். கிருபையுள்ள வார்த்தைகளாய், விசுவாசத்தின் வார்த்தைகளாய் நாம் பேச வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 1வது அதிகாரம் 19 22 வரை நாம் வாசிக்கிறோம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். கோபப்படுறதுக்கு நீங்க என்ன செய்யணுமா? தாமதமா இருக்கணும். நம்ம படக்கும் கோபம் பாருங்க, அந்த கோபம் என்ன செய்யுதா? மனுஷனுடைய கோபம் நீதியை நடப்பிக்க மாட்டாது. கோபம் ஒரு நிமிஷத்துல குடும்பத்தவே அழிச்சிரும். கோபம் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது. நீ என்ன செய்யணுமா? அந்த யாவரும் கேட்கறதுக்கு நீ தீவிரமாய் பேசுகிறதுக்கும் நீ தீவிரமா இருக்கணும். கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பேசுறது நமக்கு நன்மையான வார்த்தைகள் என்ன பாருங்க. புறாவுக்கு நீங்க இற போட்டீங்கன்னா கல்லெல்லாம் திங்காது, கோதுமையை மட்டும் எடுத்துட்டு விட்டுரும். கல்லு தேவையில்லாதெல்லாம் விட்டுரும். அது மாதிரியே ஒருத்தர் பேசும்போது நல்ல வார்த்தைகள், பேசுகிற வார்த்தை நிமித்தம் எனக்கு நன்மை என்ன? இப்பொழுது தேவன் என்னோடு பேசுற ஏதாகிலும் இந்த வார்த்தையில என்னோடு பேசுவாரா? நீ கவனித்து கேட்க வேண்டும். பாருங்க, ஒவ்வொரு மனிதன் தேவனுக்கு முன்பாக கணக்கு நிச்சயம் தரணும். பாருங்க, யாவரும் கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும். பேசுகிறதுக்கு நீ பொறுமையா இருக்கணும். நீ பேசுகிறதுக்கு என்ன செய்யணுமா? பொறுமையாக நீ பேசணும். கோபப்படுறதுக்கு தாமதமாய் இருக்க கடவார்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லா அழுக்கு பாருங்க வந்துட்டு டெய்லி குளிக்கணும். டெய்லி குளிப்பீங்களா பிள்ளைய? சரீரத்தில் இருக்க அழுக்கு, இது இருதயத்தில் இருக்க அழுக்கை பற்றி நாம் பார்க்கிறோம். டெய்லி குளிக்க 1 மாசம் 2 மாசம் ஆகும் குளிக்கிறதுக்கு. பிள்ளைய வீட்டுல சொன்னாலும் அது வாடு குளிக்காதுங்க. அது எனக்கு ஒரே வார்த்தை பிடிக்காத வார்த்தை குளின்னு சொல்லாத சொல்லிட்டு ஒரு சில நிறைய பேர் அப்படி இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? பிள்ளைகளை டெய்லி குளிக்க வச்சிடணும். வெயில் ஓவரா இருக்கு. அதனால பிள்ளைங்க டெய்லி என்ன செய்யணும்? குளிச்சு சுத்தமா வச்சுக்கணும் சரீரத்தை. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்? ஒருவருக்கு கோல் சொல்லக்கூடாது. அவரவர் என்ன செய்யணும்? அந்த சுத்தமா வச்சுக்கணும் சரீரத்தை. ஏன்னா அப்படி இல்லைன்னா பாருங்க பேன் பிடிச்சு கிடக்கும். 2வது அழுக்கு கோபம் வரும். கசகசம் கோபம் வரும். தேவையில்லாத கோபங்கள் வரும். அதனால நீங்க டெய்லி என்ன செய்யணும்? சுத்தமா குளிச்சிடணும். டெய்லி சரீரத்தை சுத்தமா வச்சிருக்கணும். இந்த இடத்துல வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை என்னவா இருதயத்துல எல்லா அழுக்கையும் என்று நாம் பார்க்கிறோம். என்ன செய்யணும்? நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் கொடிய துர்க்குணம் உங்களுக்குள்ள இருக்கும், அதையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயுமாய் இருக்கிற வசனத்தை, ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 22வது வசனம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல. இந்த வசனத்தை கேட்கறீங்க, நல்லதுதான். கேட்கிறது பெருசு இல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதன்படி நீ செய்ய வேண்டும். நீ கேட்கிறது நல்லதுதான் ஜனமே. நீ கேட்கிற வசனத்துக்கு நீ கிரியை செய்ய வேண்டும். நீ அதன்படி நீ நடக்க வேண்டும். கேட்கறது நல்லதுதான், அதுபடி கிரியை இருக்கணும். கிரியை இருக்கும் போதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். தேவனுடைய வசனத்தை நாம் இருதயமாகி இந்த பலகையில் எழுத வேண்டும். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பாருங்க, நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் நான் பார்க்க போகிறேன். அதை பார்த்து நம்ம கர்த்தருடைய வார்த்தை முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப ஒவ்வொரு வார்த்தைகள் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுமா? வேதாகமத்தில் முக்கியமான ஒரு 3 புஸ்தகம், 5 புஸ்தகம் இருக்கு. 5 புஸ்தகத்தை பற்றி நம்ம தியானிக்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பொதுவான புஸ்தகம், வெளிப்படுத்தல் விசேஷம் 20வது அதிகாரம் 12வது வசனம்.
மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இதுல ஒன்று என்னது இப்ப சொன்னது இல்ல நினைவா சொல்லணும் நீங்க. பொதுவான புஸ்தகம் ஒன்று, இரண்டாவது ஜீவ புஸ்தகம், மூன்றாவது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம், நான்காவது ஞாபக புஸ்தகம், ஐந்தாவது நம்ம கரத்தில் இருக்கிற வேத புஸ்தகம். சொல்லுங்க, அது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கங்க. முதலாவது என்ன புஸ்தகம்? பொதுவான புஸ்தகம். சொல்லுங்க, பொதுவான புஸ்தகம். இரண்டாவது ஜீவ புஸ்தகம். மனப்பாடம் பண்ணுங்க. முதலாவது புஸ்தகம் என்னது? பொதுவான புஸ்தகம். இரண்டாவது ஜீவ புஸ்தகம். மூன்றாவது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம். நான்காவது ஞாபக புஸ்தகம். ஐந்தாவது நம் கரத்தில் இருக்கிற வேத பரிசுத்த வேத புஸ்தகம். இந்த 5 இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நீங்க அதுக்கு முன்னாடி இதை பற்றிலாம் உங்களுக்கு நீங்க கேட்டீங்களான்னு தெரியல, பெரும்பாலும் கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த 5 புஸ்தகத்துல நம்முடைய பேர் எழுதப்பட்டாதான் எங்க போக முடியுமா? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இப்ப இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்க, இந்த உலகம் எங்கு இருக்கிற எல்லா ஜீவனுடைய பேரும் எங்க இருக்கு? பொதுவான புஸ்தகம். அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். கவனிங்க, இங்க 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 கவனம் இருக்கட்டும். பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். இப்ப என்ன சொன்னேன்? எந்திரிச்சு சொல்லத வைப்பேன். ஏன்னா பிள்ளைய கவனமாக கவனிக்கணும். கடைசி காலம், நீங்க நினைக்கிற மாதிரி காலம் இல்ல, கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். அதனால நீங்க இப்ப அந்த 5 புஸ்தகத்தை பற்றி, முதலாவது பொதுவான புஸ்தகம். இந்த புஸ்தகத்துலதான் உங்க பேர்லாம் என்ன செய்யும்? எழுதப்படும். இதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, ஸ்கூலுக்கு போனீங்கன்னா யார் யாரும் வந்திருக்கான்னு பாப்பாங்க, பேர் வாசிப்பாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு அடையாளம் பாருங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில பிறந்து, பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு. அது கூட சான்றிதழ் கூட இருக்கு கவர்மெண்ட்ல. ஒரு மனுஷனே பாருங்க வச்சிருக்காங்க. ஆண்டவர் ஜீவனை சும்மா உண்டாக்கல. நம்ம பூமியில உண்டாக்குனது முதல் நம்ம என்னென்ன செய்தோமோ அதான் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும். இந்த பொதுவான புஸ்தகம் ரட்சிக்கப்படாதவங்க பேர், எல்லாருடைய பேரும் இந்த பொதுவான புஸ்தகத்துல தான் எழுதப்படும். நம்ம ரட்சிக்கப்பட்டவருடைய பேர் விசேஷமாக ஒரு ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் இருக்கு. அதுலதான் நம்ம பேர் எழுதப்படணும். நம்ம பேர் அதுல எழுதப்பட்டிருக்கா என்று இந்த கால வேளையில நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒன்று பொதுவான புஸ்தகம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 20வது அதிகாரம் 12. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. முதலாவது என்னவா? பொதுவான புஸ்தகத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். மரித்தவர்களாகிய சிறியோரும் பெரியோரும். யாரு? பெரியவங்கல இருந்து சின்னவங்க, சிறு பிள்ளைகள் இருந்து எங்க போகணுமா? தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. இந்த புஸ்தகம் தான் என்னது? பொதுவான புஸ்தகம். பாருங்க, இதுதான் பொதுவான புஸ்தகம். ரட்சிக்கப்படாமல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற எல்லாருடைய பேர்களும் இந்த பொதுவான புஸ்தகத்தில் எழுதப்படுகின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது என்ன? ஜீவ புஸ்தகம். வெளிப்படுத்தல் விசேஷம் அதே அதிகாரத்துல பார்க்கிறோம். 20வது அதிகாரம் 12வது வசனம். ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் என்னது? ஜீவ புஸ்தகம். நீ என்னைக்கு முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிறியோ, எடுக்கும் பொழுது அந்த பொதுவான புஸ்தகத்துல உன் பேர் எடுத்துருவாரு. எடுத்து எங்க வரும்? இதெல்லாம் ஒரு பதவி உயர்வு மாதிரி தான் நமக்கு. கவர்மெண்ட்ல பாருங்க, நம்ம படிப்புக்கு தக்கன கிடைக்கும், திறமைக்கு தக்கன அதை கிரியைகள், நம்முடைய கிரியைகளுக்கு தக்கன என்ன நம்ம பதவி உயர்வு இருக்கிறது போல. இப்ப பாருங்க, பொதுவான புஸ்தகத்திலிருந்து தேவனை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஜீவ புஸ்தகம் என்னும் ஒரு புஸ்தகம் திறக்கப்படுது. அந்த புஸ்தகத்துல, பொதுவான புஸ்தகத்திலிருந்து ஜீவ புஸ்தகத்துல நம் பேர் எழுதப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கவனிங்க. முதலாவது புஸ்தகம் என்ன? பொதுவான
புஸ்தகம். இரண்டாவது என்ன பார்க்கிறோம்? ஜீவ புஸ்தகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுக்கும் போதுதான் இந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படுகிறது. மூன்றாவது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் 27வது வசனம் பாருங்க. இந்த இதெல்லாம் இனிமே நடக்க போறத வெளிப்படுத்தல் விசேஷம் உங்க அனைவருக்கும் உங்களுக்கு புரியாது. அதை நிறுத்தி வாசிக்கும் போது கர்த்தர் உதவி செய்வார். கவனிங்க பிள்ளைங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் தீட்டு உள்ளதும் இந்த இடத்துல எல்லாம் எடுத்துட்டீங்களா? வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் 27. அது மூன்றாவது புஸ்தகம். ஆட்டுக்குட்டியானவர்னா என்ன? யாரு சொல்லுங்க? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரே இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவர் கரத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் எழுத போறோம். அப்படின்னா என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அது ஜீவ புஸ்தகம். நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் போதுதான் ஆட்டுக்குட்டியானவரின் கரத்தில் இருக்கிற அங்க அந்த ஜீவ புஸ்தகத்தில் இன்னொரு புஸ்தகம் இருக்கு. அதைத்தான் இப்ப வாசிக்க கேட்கிறோம். வாசிங்க. அந்த இதுல தீட்டு உள்ளது வர முடியாது. அருவருப்பையும் பொய் சொல்றவங்க வர முடியாது. நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. இதுல இப்ப சொல்லப்பட்ட ஒன்றும் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். மாத்திரம் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. நீ முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஒரு சிலருக்கு முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கும் போதே பரிசுத்த ஆவி கிடைச்சிடும். நேர ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்துல அவங்க பேர் எழுதப்படும். ஆனா இது சும்மா கிடையாது. பாருங்க, அது பாக்கியம் உள்ளவங்க. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்துல அவர் கரத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்படணும்னாலும் நம்ம பாடுபடணும். உபத்திரவங்கள் உண்டு இந்த பூமியில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் போதுதான் இடுக்கமான வாசல் வழியாய் நாம் போகும்போது துன்பங்களையும் கஷ்டங்களையும் சகித்து இயேசு கிறிஸ்துவின் வழியில் போனவர்களின் பெயரை இந்த ஆட்டுக்குட்டியானவரின் கைகளில் இருக்கிற ஜீவ புஸ்தகங்களில் எழுதப்படுகிறது. இந்த புஸ்தகத்தில் பாருங்க, நம்முடைய பெயர் எழுதப்படுமா? நாம் நிதானித்து பார்ப்போம். நம்ம பேர் எங்கதான் எழுதப்பட்டிருக்கு? எங்கேயுமே ரேஷன் கார்டுல எழுதிருக்கு நம்ம பேரு. வேற எங்க? ஆதார கார்டுல இருக்கு. பாருங்க, நம்ம பேர் எங்க எழுதப்படணுமா? இதெல்லாம் பூமியில இருக்கும் வர. ஒரு நாள் மனிதனுக்கு ஆயுசின் வருஷம் குறிப்பிட்டதுதான். முந்தையெல்லாம் 1000 வருஷம் 962 வருஷம்லாம் இருந்திருக்காங்க. அக்கிரமம் பெருக பெருக 70, வெள்ளத்தின் மிகுதியினால 80. பாருங்க, அது கூட பிள்ளை எந்த நேரம் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம எப்பொழுது என்ன செய்யணுமா? நம்ம ஆயத்தமா இருக்கணும். எல்லா மனிதனுக்கும் மரணம் முக்கியம், மெயின். மரணமே இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவுதான் செல்வாக்கு இருந்துட்டாலும் மரணம் உறுதி. அந்த நேரத்துல யோசிப்போம், இந்த சரீரத்தை விட்டு பிரிவுதான் மரணம். பாருங்க, அப்பதான் நம்மளே பார்ப்போம். சரீரத்தை விட்டு பிரியும் போது உண்மையா ஜீவித்தா தேவ தூதர் வருவாங்க, ஆண்டவர். இல்லைன்னா பிசாசு நிற்பான், அரைக்க மாதிரி நிற்பான் பிசாசு. ஐயோ நான் வரமாட்டேன் காலுகே கெட்டி நினைஞ்சிருவான். அக்கினி எரியும். அப்படியே ஐயோ ஐயோன்னு இதுல நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவிடத்துல ஐஸ்வர்யவான் லாசருவை பற்றி பேசும்போது நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அப்படிலாம் ஒரு நரகம் என்னும் இந்த கொடிய இதுல போகக்கூடாதுன்னு தான். நீ உண்மையாக உபத்திரவம் தான், இடுக்கமான வாசல் தான், கஷ்டம்தான். இந்த வழியில வந்தாதான் என்னது? ஒரு முதலாளிக்கு வேலை பார்த்தீங்கன்னா வேர்வை சிந்தாம நல்லா ஏசி போட்டு உட்கார்ந்தீங்கன்னா அதுல என்ன இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க கூட ஏசி இருக்கும். அவன் பாடுபடணும். இந்த பாருங்க, மூளையை நல்லா முழுசா அதை கொடுத்து பாடுபட்டாத்த சம்பளம் பிரதிபலன். அது மாதிரி இந்த பூமியில ஜீவிக்கிற நாம் தேவனுடைய கட்டளைகளை உண்மையா அவர் எதுவுமே ஆண்டவர் பணமோ காசு அதெல்லாம் கேட்கல. அவனை கேட்கறது நம்ம இருதயம் கெட்ட வழியில போக கூடாது, நல்ல வழியில உன் இருதயம் இருக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படியணும். உன் பிள்ளைகளை நல்ல வழியில நீ நடத்தணும். நீயும் தீமையான
வழி வேற வழியில விழுந்து போயிடக்கூடாது, என் வழியில இருக்கணும், என் பார்வையிலே நீ இருக்கணும். பரிசுத்தம் உள்ள மகனாய், பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய், பரிசுத்தம் உள்ள மகனாய் ஜீவிக்க வேணும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். வேற எதையும் ஆண்டவர் கேட்கல. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமாக இருக்கணுமா? அப்படி இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? அந்த வருகையில நாம் காணப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து இருக்க வேண்டும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க துன்பத்தின் வழியில, கஷ்டத்தின் வழியில, அந்த இயேசுவின் வழியில உண்மை உத்தமமாக, பசியோ பட்டினியோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்படி ஆகிலும் அந்த ராஜ்யத்துக்கு நான் போகணும். பாருங்க, ஒரு பரீட்சையில நீங்க பாஸ் ஆகணும்னா பிள்ளைல சாப்பிட சொல்லுவோம், வேண்டாம் நான் படிக்கணும். இப்படி ஆகிலும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும். பாருங்க, ஒரு வைராக்கியம். அது மாதிரி நம்ம ராஜ்யத்துக்கு போகணும்னா கஷ்டங்கள் வரும். எல்லாம் நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும். கஷ்டம்தான், இதெல்லாம் நீங்க விட வேண்டியது விட்டு தேவனுக்குள்ளாக அப்படி வழியில நடக்கிறவர்களுக்கு தான் என்ன இருக்கு? ஜீவ ஆட்டுக்குட்டியானவரின் கரங்களில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படும். சும்மா நம்ம பேர் எழுதப்படாது. ஆனபடினால அதனாலதான் பொதுவான புஸ்தகத்துல நம்ம பேர் இருந்தா நம்ம பிரயோஜனம் இல்ல. பொதுவான புஸ்தகத்துல இருக்கும். கவர்மெண்ட்ல கூட நீங்க கணக்கு எடுப்பாங்க. பெரியவங்க எத்தனை பேர், சின்ன பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்கன்னு கணக்கு பொதுவான இருக்கும். அந்த கணக்கெல்லாம் நமக்கு அங்கெல்லாம் இருக்கு. அதே மாதிரி பொதுவான புக்கு இருக்கு. ஆனா அங்க போக முடியாது. இந்த பொதுவான புஸ்தகத்தில் இருந்து நம்ம இங்க வரணும். முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கணும். நீ கழுவப்படணும். அதான் வாசிக்க கேட்டோம். நம்முடைய அழுக்குகள், சகலவித அழுக்கும் பாவங்களும் கழுவப்படணும். அவருடைய வழியில உண்மை உத்தமமாக ஜீவிக்கணும். பாடுகளை சகித்து இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பேர் தான் என்னதான்? ஆட்டுக்குட்டி ஆனவரின் ஜீவ புஸ்தகம். இதுலதான் வெறும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படுறது பரிசுத்த ஆவியை பெறாம எழுதப்படுறவுடைய பேரு அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன இடம் கிடைக்கும், அவ்வளவுதான். ஏன்னா அந்த அவரோடு இருக்க வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் கஷ்டப்படணும், அதிகமா படிக்கணும். ஒரு டிகிரி வாங்கினா அதுக்கு தக்கன வேலை. 2-3 டிகிரி ஏன் வாங்குறாங்க? அதை விட நல்லா போகணும். அது மாதிரிதான் நாமும் பாருங்க, பேர் கிறிஸ்தவங்க இருப்பாங்க. இது போதும், ஏதோ ஆண்டவரை தேடுறோம், அதுக்கு தக்கனதான் உனக்கு பலன். அதன் சொல்லு, அவன் அவனுடைய கிரியிலின்படி அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு வருது. பாருங்க, நம்முடைய கிரியைகள் அதிகமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி காலமும் செல்லாது, அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நாம் செல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். உண்மை உத்தமமாய் தேவனுக்கு முன்பாக நாம் நடக்கும் போது இந்த ஆட்டுக்குட்டி ஆனவரின் கரங்களில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்படும். அது மாத்திரம் அல்ல, இவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். முதல் புஸ்தகம் சொல்லுங்க, என்னது? பொதுவான புஸ்தகம். இரண்டாவது ஜீவ புஸ்தகம். மூன்றாவது ஆட்டுக்குட்டி ஆனவரின் கரங்களில் இருக்கிற ஜீவ புஸ்தகம். இதை பற்றி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, இவங்க இந்த புஸ்தகத்தை எழுதப்படனா நீ பாடுபடணும், சும்மா கிடையாது. பாருங்க, இவங்க இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 14வது அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 14:4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. எதனால நம்ம கரைப்படக்கூடாதா? ஸ்திரீகள்னா எதை குறிக்குது? உலகத்தை குறிக்குது. ஸ்திரீகள்னா ஐயோ நம்மளை பத்தி சொல்லியிருக்காங்கப்பா. ஸ்திரீகளால் கரைப்படாம இப்பெல்லாம் அநேகர் பாருங்க, கவனிங்க பிள்ளைங்க, சத்தம் கூட கவனிங்க, பேசக்கூட அமைதிங்க. திரும்ப ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் இந்த வாசிக்கு கேட்டோம். தொடர்ந்து வாசி. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். முதற்பலனாக, ஹல்லேலூயா, ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும் முதற்பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். முதற்பலனாக நாம் இருக்கணும். இவளுடைய வாயில என்ன இருக்காதான்? கபடம் காணப்படவில்லை. 5வது வசனம். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். பாருங்க, ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்?
நாம் ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பாருங்க, மாசு இல்லாதவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். உலகத்தால் கரைபடாமல் இருக்கணுமா? இந்த இடத்துல அதான் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நாம் ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை சொல்லணும். நம்முடைய கிரியைகள் அப்படிதான் இருக்கணும். நாம் மிகுந்த கனிகளை தர வேணும். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்களாய் நாம் காணப்படணும். அப்படிதான் முதற் பலன் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்துல நம் பேர் எழுதப்படும். கற்புள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாயிலை கபடம் இல்லாதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் மாசில்லாதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வசனத்துல ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதபடி, இது எதை குறிக்கிறது? ஸ்திரீ என்பது உலகத்தை குறிக்கிறது. ஸ்திரீ உலகத்திற்கு அடையாளமாக இந்த வசனத்தை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ உலகத்தால் நீ கரப்படக்கூடாது. உலகத்துல அநேக இருக்கிறது, இதனால் நீ கரப்படுத்தக்கூடாது. உலகத்தில் இருக்கிற எல்லா மாயை, எல்லாம் அழிந்து போகிற காரியம். உலகம்னா என்ன? ஸ்திரீனா என்னது? உலகம். உலகத்தால் நாம் கரப்படுத்தக்கூடாதாம். எங்க வாசிக்கிறோம்? யாக்கோபு 1வது அதிகாரம் 27 பார்க்கிறோம். உலகத்தால் கரப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனத்துல வாசிக்கிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 27 பார்க்கிறோம். அப்ப உலகத்தால் கரப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ள வேண்டும். எடுக்கலையா? திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் நீ விசாரிக்க வேண்டும். உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் ஒரு உண்மையான, பாருங்க, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட மிகுந்த ஒரு உபத்திரவ பாதையில் நாம் செல்ல வேண்டும். பாருங்க, அப்பதான் இந்த ஆட்டுக்குட்டியானவன் கரத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ உலகத்தால் கரைப்படாம, ஸ்திரீகள்னால என்ன செய்ய கரைப்படக்கூடாது. கரைப்படா பரிசுத்தமாக உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். உலகத்துல அநேக விழுந்து போகிற காரியம் உண்டு. செல்போன் மூலமாக நீ தவறான அதெல்லாம் பார்த்து நீ கரப்படுத்த கூடாது. உன்னை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் விசேஷம் 7வது அதிகாரம் 13 17 வரை நான் வாசிக்கும் போது, அப்பொழுது மூப்பர்களின் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தேய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஜெபிக்கிறவர்களாக இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி நீ கூப்பிட வேண்டும். பாருங்கள், இவர்கள் பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. இந்த பூமியில பசியோடு இருந்து அவருடைய சுவிசேஷத்தை எங்கு சுமந்து கொண்டு சொன்னாங்க. எங்க எத்தனோ தரம் தாகமாக இருந்தாங்க. வெயில்ல உஷ்ணமும் என்று பார்க்காம இருந்தாங்க. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, பூமியில நீ கஷ்டப்பட்ட, உனக்கு அங்க பசியும் இல்ல, நீ திருப்தியாக இருப்ப, நீ தாகமா இருக்க மாட்ட, வெயில் உன் மேல படாது. ஏன்னா அந்த பூமியில நீ கஷ்டப்பட்ட, உன் கிரியைகள் நல்லதாகவே இருந்தது என்று சொல்லுகிறார். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று அண்டைக்கு நடத்துவார். தேவன்தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஜெயம் கொள்ளணும். அந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். இயேசு கிறிஸ்து மாமிசத்தையும் உலகத்தையும் மாமிசத்தையும் ஜெயித்தார். நாம் ஜெயிக்கிறோமா? சின்ன காரியத்தை கூட நம்மளால ஜெயிக்க முடியல. வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவனோ
ஜெயம் கொள்ளுகிறவன் நீ எவனாகிலும் இருக்கட்டும், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அவனுக்கு தான் என்ன வஸ்திரம் தரிக்கப்படுமா? அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சற்று நேரம் நாம் சிந்திப்போமாக. ராஜாதி ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறோம்? நாம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த பூமிக்கு முடிவு சமீபமாய் இருக்கிறது. என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 12வது அதிகாரம் 2-3. அமைதியை கேளுங்க பிள்ளைய. வாசி. தானியேல் 12வது அதிகாரம் 2-3 வசனத்தை சீக்கிரம் எடுத்து வாசி. தானியேல் 12வது அதிகாரம் 1-2 வசனத்தை. 2வது அதிகாரம் 2வது புத்திரருக்காக 2வது வசனத்தை 3வது வசனத்தை வாசி. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். நல்ல கவனிங்க. எல்லாரும் செத்து போனவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? பிள்ளை சொல்லுங்க, செத்து போனவங்க எங்க இருக்காங்க? மேல இருக்க பூமிக்குள்ள. எங்க இருக்கு? பூமியில பூரா சரீரத்தை அடக்கம் பண்ணிருக்காங்க. ஆவி ஆண்டவர் தந்த இடத்துல இருக்கு. நல்ல கவனிங்க. இந்த செத்து போன சரீரம் எல்லாம் என்ன இருக்கு? தோண்டி பார்த்தா எப்படி இருக்கும்? மண்ணு துண்டு இருக்கும், எலும்பு இருக்கும். நம்ம தாயின் வயசுல பிறக்கும் போது எப்படி நம்ம அதிசயமா பிறந்தோமோ, செத்தவங்க பூரா எந்திரிக்க போறாங்க. நல்லவங்களும் எந்திரிப்பாங்க, கெட்டவங்களும் எந்திரிப்பாங்க. அந்த வசனத்தை அதான் பாக்குறோம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா அந்த வசனத்தை? பாருங்க, அந்த இடத்துல அந்த எல்லாரும் எழுந்திருப்பாங்களாம். இதுவுமே தானியேல் பாருங்க நடக்க போறத தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அவங்க பூரா நல்லவங்க என்ன செய்வாங்க? அநேகர் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு எழுந்திருப்பார்கள். சில நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பாங்களாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளி எப்படி இருக்கு? ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல, நீதியை சொல்லி நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட வேண்டும். அதுக்காக தான் நீங்க ஞாயிற்றுக்கிழமை இங்க வாரீங்க. ஒரு லட்சியத்தோடு நீங்க வர வேண்டும். ஒரு நல்ல ஒரு உறுதியோடு, ஆண்டவரே உங்களுடைய வழியில நான் செல்றேனா, நீங்க எல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். நான் வேதத்தை வாசிக்கிறேனா, ஜெபிக்கிறேனா, என்ன சாந்தம் இருக்கா, அன்பு இருக்கா, இருந்தா தான் தேவன் உங்களோட இருக்காரு. அவருடைய வழியில போறீங்கன்னு அர்த்தம். அவருடைய வழி உத்தமமானது, உண்மையானது. உயிரே போனா நான் பொய் சொல்ல மாட்டேன், அதுதான் இயேசுவின் வழியில போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தேவ சத்தத்தை நீங்க கேட்கிறீங்களா? சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுறாரா? ஏதாகிலும் ஒண்ணு இருக்கணும் உனக்குள்ள. இருந்தா இயேசு உன்னோடு இருக்கிறார். உனக்குள்ள எல்லாத்தையும் உன் அருகிலேயாவது நிற்பார். நீ ஞானஸ்தானம் எடுத்து, முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றுட்டா உனக்குள்ள இருந்து பேசுவார். அப்படி இல்லனா பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்துல போக முடியாது. நம்ம எல்லாரும் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்ப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆட்டுக்குட்டியானவன் ஜீவ புஸ்தகத்தை எழுதப்படணும். அதே மாதிரி இன்னும் 2 புஸ்தகம் இருக்கு, சுருக்கமா தான் இருக்கு, பார்ப்போம். ஞாபக புஸ்தகம் என்று பார்க்கிறோம். மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனம். ஞாபக புஸ்தகம். இது ஞாபக புஸ்தகம் எத்தனாவது? 4வது ஞாபக புஸ்தகம். மல்கியா 3வது அதிகாரம் 16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். நல்ல கவனிக்க. நீங்க ஒருவருக்கொருவர் பேசுறது என்ன வார்த்தையா இருக்கு? சுவிசேஷத்தின் வார்த்தையை பேசுறீங்களா? அக்குடும்பத்தை ஏதாவது பிரச்சனை, சமாதானத்தின் வார்த்தையை பேசுறீங்களா? கவனிப்பார் ஆண்டவர். அதோட பிரச்சனை இருந்தா என்ன செய்யும்? தீய அதிகமா பத்த வச்சுட்டு போயிருவாங்க. பாருங்க, தீக்குச்சி சின்னதுதான், பத்த வச்சா
நெருப்பு கொஞ்ச நேரத்துல காட்டே கொளுத்தி விடுமா. யாக்கோபுல வாசிக்கிறோம் பாருங்க. அது மாதிரி நம்ம சமாதானத்தின் வார்த்தையா பேசணும். நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும். இப்ப கூட இந்த செல்போன்ல ஆடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை அநேகருக்கு அனுப்பும் போது அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. ஆகவே பாருங்க, ஒரு மனுஷன் உண்டாக்கப்பட்ட வீடியோ ஆடியோ எத்தனை இருக்கு, அதெல்லாம் பதியப்படுது. அது மாதிரி பரலோக ராஜ்யத்துல நம்மளே உயிர் கொடுத்த சரீரத்தை உண்டாக்கின சிருஷ்டித்த அந்த தேவன், இந்த நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை கொடுத்த தேவன், நம்ம என்ன செய்கிறோம் என்று கேமரா பாருங்க எடுத்துக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் மனுஷன் உண்டாக்கப்பட்டது. இதுவே இப்படி இருந்தா இங்க மேலாம் அழிக்க முடியாது. உண்மையா ஜீவித்தா நல்லவைகள் மட்டும்தான் இருக்கும். பாருங்க, இந்த ஞாபக புஸ்தகத்துல கவனமாக நாம் இருக்கணும். நான் பேசுற வார்த்தையெல்லாம் அங்க இருக்கும். ஏன் யாரும் பார்க்கல, நீ ரகசியமா ரூமுக்குள்ள நீ என்ன அக்கிரமம் பண்ணாலும் அது எங்க தெரியுமா? அவருக்கு வெளிகரமாக இருக்கும். நான் உட போட்டாலும் மனுஷருக்கு தான் நம்ம நிர்வாணத்தை மறைக்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஆனா அவருக்கு எல்லாமே கண்ணாடி மாதிரி தெரியும். ஆண்டவர் நம்மளை உண்டாக்குனவர். நீ எந்த மூலையில ஒளிஞ்சிருந்து தப்பு பண்ணாலும் ஆண்டவர் பாப்பாராம். நம்முடைய தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த ஞாபக புஸ்தகத்துல நாம் செய்யற எல்லாமே என்ன செய்யும்? எழுதப்படும். நல்லவைகள் எழுதணும், அதுதான் முக்கியம். பாருங்க, ஒருவருக்கொரு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கவனித்து கேட்பார் ஆண்டவர். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. இந்த ஞாபக புஸ்தகத்துல நம்முடைய நல்ல கிரியைகள் எழுதப்பட வேண்டும். நாம் தேவனுக்கு பயந்து செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் நல்ல வார்த்தைகளும் இந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. 5வது, இதோட நம்ம கர்த்தருடைய வார்த்தை முடியும். நீங்க தொடர்ந்து கர்த்தருடைய பிரசனத்திலும் அவருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிந்து காணப்பட வேண்டும். 5வது வேத புஸ்தகம். நீங்க கரத்துல வச்சிருக்கீங்களா? பரிசுத்த வேதாகமம். அந்த வேத புஸ்தகம் யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48. யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48வது வசனம். இதுதான் 5. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனி, தள்ளி தள்ளி உட்காருங்க பிள்ளைகளா. அதனால நம்ம இதுதான் 5வது வேத புஸ்தகம். கரத்தை யாரும் தப்பிக்க முடியாது. பாருங்க, அந்த மற்ற ஞாபக புஸ்தகம் அங்க இருக்கு, ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. இந்த புஸ்தகம் யாரு? நம்ம கரத்துல இருக்கு. பாக்கியமாக நமக்கு தந்திருக்கார். பாருங்க, இந்த வேத புஸ்தகத்துல நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க உயிரோடு படிச்சு பாருங்க. அது உங்க ஜீவியத்துல நடக்கும். ஐயோ எனக்கு தெரியாது நீங்க சொல்ல முடியாது. இந்த வேத புஸ்தகம் ஒரு நாள் நான் மனம் திரும்பலன்னு சொன்னா, இயேசுவின் வழியிலே செல்லல, கட்டளைக்கு நீதிக்கு உட்பட்டு நடக்கலனா, இந்த வேத புஸ்தகம் உடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யுமா? நியாயம் தீர்க்கும் என்று இப்பொழுது வாசிக்க கேட்டோம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமாக. நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. உன்னுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என் ஜனமே? உன் கிரியைகள் பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறதா? இந்த வேளை நீ சற்று நேரம் நிதானித்து பார்ப்பாயாக. எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அவர் நம்மளை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த கால வேளையில் நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று நாம் கர்த்தர் நம்மோடு பேசினார். நம்முடைய கிரியைகள் பரிசுத்தமுள்ளதாக காணப்படட்டும், நிறைவாய் காணப்படட்டும். அவருடைய வருகையிலே நாம் காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக மீதின இயேசுராஜனை தோன்றிடுவார். ஆமென், ஆமென். பரிசுத்தரை சேர்த்திட வந்திடுவார். மிக மீதின இயேசுராஜனை தோன்றிடுவார். பரிசுத்தரை
கரைதீரை எச்சனல் மனவாட்டியாய் இணைந்திடே ஊமன வாழனோடே கரைதீரை எச்சனல் மனவாட்டியாய் இணைந்திடே ஊமன வாழனோடே விண்ணதின் சாயலை தரிப்போ சாயலை தரிப்போ தட்டி இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே கட்டமாப்பா கண்டவரே யுகோ யுகமாய் சேவிப்போம் முக முகமாகவே கண்டவரே யுகோ யுகமாய் சேவிப்போம். ராகாலமும் சென்று பகலும் சமீபமாகுதே உணர்ந்திடும் விடுவோம் திங்கு நாட்களும் நெருங்கிடுதே. ராகாலமும் சென்று பகலும் சமீபமாகுதே உணர்ந்திடும் விடுவோம் திங்கு நாட்களும் நெருங்கிடுதே. இருளின் கிரிகள் அகற்றியை நாம் ஒளியின் ஆயுதங்கள் தரித்திடுவோம். கருதீரையற்ற மனவாட்டியாய் மனவாளனோடே கரைதீரையச்சனம் மனவாட்டியாய் இணைந்திடுவோம் மனவாளனோடே கரைதீரையச்சனம் மனவாட்டியாய் இணைந்திடுவோம் மனவாளனோடே கரைதீரையச்சனம் மனவாட்டியாய் இணைந்திடுவோம் மனவாளனோடே கரைதீரையச்சனம் மனவாட்டியாய் இணைந்திடுவோம் மனவாளனோடே ஆண்டவரே மகிமை 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 வல்லமையான உயர்த்துங்கப்பா. இயேசுவே மரணத்தின் சரீரத்தை ஆண்டவரே தாங்கப்பா. இயேசுவே உயிர்ப்பையும் ஆவியானவர்களை கூட வந்து ஆளுகை செய்யுங்க. மகிமை 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 வல்லமை வல்லமை தேவ வல்லமை ஆண்டவரே என் தலைவே உன்னை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. மகிமை 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 கரைதீரையச்சனம் மனவாட்டியாய் இணைந்திடுவோம் மனவாளனோடே கரைதீரையச்சனம் மனவாட்டியாய் இணைந்திடுவோம் மனவாளனோடே கரைதீரையச்சனம் மனவாட்டியாய் இணைந்திடுவோம் மனவாளனோடே. ஆமென் ஆமென். வல்லமை வல்லமை. இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. திரு என்பது தேவனை குறிக்கிறது. இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய கிரியைகள் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறதா? உன்னுடைய கிரியைகளின்படிதான் உனக்கு அளிக்கும் பலன் இயேசுவோடு வருகிறது. நம்மை சேர்க்க முடியாத பரிசுத்தம் உள்ள ஜனங்களை சேர்க்க முடியாத வரப்போகிறார். என் ஜனமே உன் தலையை உயர்த்துவாயாக. ரட்சிப்பு நெருங்கி இருக்கிறது, உன் தலையை உயர்த்து. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். இது முக்கியமான நேரம். ஒரு 2 நிமிஷம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. இயேசுவே என்னை இந்த இப்பொழுது நீங்க பேசின திருவசனத்துக்கு ஆண்டவரே இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் ஒருபோதும் கைவிடப்பட்டு போக கூடாது. நல்ல வழியில நடந்து உம்மோடு நித்திய ராஜ்யத்தில சந்தோஷமாய் சதா காலமாய் நித்திய காலமாய் காணப்பட வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். இயேசுவே ஒருவராக கெட்டு போவது உமக்கு சித்தம் இல்ல. என்னை ரட்சியுங்க, என் கணவனை ரட்சியுங்க, என் பிள்ளைய ரட்சியுங்க. இந்த வேலையை நீங்க சந்தியுங்க ஆண்டவரே. என் கணவன் உள்ளத்துல பேசுங்க, என் பிள்ளை இதயத்துல பேசுங்க என்று நீங்க கேளுங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நீ கேட்டுக்கொண்டே இரு. அவர் கர்த்தர் உனக்கு தரும் வரை கேட்டுக்கொண்டே இரு. கதவு திறக்கும் வரை நீ தட்டிக்கொண்டே இரு. அவர் நிச்சயமாக வழிவாசலை திறந்து தருவார். நீ சோர்ந்து போக வேண்டாம். அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்.
நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த ஆபத்து காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். இனி காலம் செல்லாது. இதோ ராஜாதி ராஜா வரப்போகிறார். எந்த நேரம் என்று சொல்ல முடியாது. இந்த நேரமாக கூட இருக்கலாம். ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நீ ஒருபோது நாம் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது என் ஜனமே. அவர் ராஜ்யத்தில் நீ காணப்பட நீ பிரயாசப்படுவாயாக. நிலையான நகரம் இங்கே நமக்கு இல்லை. இது அசைந்து போகிற உலகம். அசையாத ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கு. நித்திய நித்திய காலமாக ஜீவனோடு வாழ்வதற்கு உன்னை இந்த பூமியில இயேசுவுக்கு உன்னை அர்ப்பணிப்பாயாக. அவர் உன்னை விடுவிக்க வல்லவர். உன் பாவங்களை மன்னிக்க வல்லவர். இந்த கிருபைய நாட்களில இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நீ பெற்றுக் கொள்வாயாக. நம்முடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவரின் கரங்களில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட நாம் வாஞ்சிப்போமாக, பிரயாசப்படுவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே மகிமை, மகிமை. கர்த்தர் தாமே ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நடத்தி தந்தபடியால் நம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கே துதி கனம் மகிமையும் எல்லாம் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரை நீங்க நடத்தி தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பாடல் பகுதியை ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீர் எங்களோடு பேசின உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஜீவனுள்ள சாட்சியை நீ எழுப்பி தந்தீரே, ஸ்தோத்திரம். கர்த்தர் சங்கீத பகுதியை ஆசீர்வதித்தீரே, ஸ்தோத்திரம். காணிக்க பகுதியை நீர் ஆசீர்வதித்தீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவர், இப்பொழுது நீங்க கர்த்தாவே நீர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று கூட நீர் எங்களோடு பேசினீர். எங்களை கிரியைகள் பரிசுத்தம் உள்ளதாக காணப்படட்டும். கர்த்தாவே, நாங்கள் சுவிசேஷம் சொல்லுவதிலும் நல்ல வார்த்தைகளை பேசுவதிலும் சமாதானத்தின் வார்த்தைகளை பேசுவதிலும் எங்களை கிரியைகள் அதிகமாய் காணப்படட்டும். நாங்கள் பூமியில் இருக்கிற நாள் முழுவதும் உமக்காக ஜீவித்து உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, பெரியவர்களையும் சிறு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லிடப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தாவே, என்ன மனதில் வேண்டிக் கொண்டு வந்தார்களோ அந்த மனதின் வேண்டுதலை நீ கேட்டு பதிலை தர முடியாய். ஆண்டவரே ஸ்தோத்திரா, அவங்க விண்ணப்ப கர்த்தா நீ நிறைவேற்றி தர முடியாய். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீ விட்டுவிக்க முடியாய். பாவத்திலும் சாபத்திலும் இருந்து நீ விட்டுவிக்க முடியாய். ஜெபிக்கிறோம். தொடர்ந்து குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீங்க ஆசீர்வதிங்க. வருகிற நாட்கள்ல கொண்டு வந்து அந்த திரளான ஆத்மாக்கள் இந்த இடத்துல வந்து உடைய ஆசீர்வாதத்தையும் உடைய சமாதானத்தையும் பெற்றுக் கொள்ளட்டும். தொடர்ந்து உடைய வருகை எந்த நேரமும் இருக்குமானாலும் உம்மை சந்திக்க ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் அவருடைய பாதுகாவலும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.